பிரபுவும் ஆதிரையும் போய் குமரகுரு கிட்ட எவ்வளவோ கெஞ்சுறாங்க. என் தங்கச்சி மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாமே அந்த கௌதமுடைய கேடுகட்ட வேலை தான். அவனால தான் என் குடும்ப வாழ்க்கையே இப்படி சீர்குலைஞ்சு இருக்கு. தயவு செய்து என் தங்கச்சியை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறாரு பிரபு. இதை பாருங்க, இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள அந்த ரோகிணி மேலே எனக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வரணும். அப்படி வரலைன்னா நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கறது உறுதி. நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்கிறாரு. இதை பாருங்க மாப்பிள்ளை, தயவுசெய்து இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரபு. உங்கள் காலில் கூட விடுறேன் அப்படின்னு காலில் விடுறாரு. ஏங்க போதும் எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிரை. இல்லை ஆதிரை, நம்ம தன்மானத்தை விட ரோகிணியோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி காலில் விழுறாரு. இதை பாருங்க, நீங்கள் கையில் விழுந்தாலும் சரி காலில் விழுந்தாலும் சரி, நான் சொன்னது தான், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கோவமாக உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. ரொம்ப கேவலப்பட்டு ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க ஆதிரையும் பிரபுவும். வீட்டுக்கு போன உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க ஆதிரை. அதை கேட்டுட்டு அப்படியே மயக்கம் அடைஞ்ச மாதிரி கீழே விழுறாங்க ரோஹிணி. ரோஹிணி என்னாச்சு, எழுந்துரு எழுந்துருன்னு எல்லாரும் எழுப்புறாங்க. ஐயோ அண்ணி, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. அவர் இன்னும் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரே. இன்னும் 1 மாதத்துல எனக்கு டைவர்ஸா? கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட அவர் வீட்டில் இல்லை, 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே டைவர்ஸா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. நீ கவலைப்படாத ரோகிணி, இதையெல்லாம் நடக்க விட மாட்டோம். இதை எப்படி தடுக்கணுமோ அப்படி தடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிரை. அவர் தான் சொல்லிட்டாரே, நீங்கள் என்ன பண்ண முடியும் அண்ணி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சத்யா பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆ நடத்துங்க நடத்துங்க, நீங்கள் எத்தனை முறை அந்த வீட்டுக்கு படையெடுத்தாலும் குமரகுரு ரோஹிணியை ஏற்றுக்கவே மாட்டான். நானும் கௌதமும் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கவே இருக்காது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க சத்யா. இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக். கார்த்திக், ஒரு வேலை இருக்குன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போய் ஒரு இடத்துல இருந்து கௌதம்க்கு கால் பண்ணுறாங்க. கௌதம், உன்னை நேரடியாக பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு இப்போ கூப்பிடுற அப்படின்னு கேட்குறாங்க கௌதம். ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த விஷயத்த ஃபோனில் சொல்கிறத விட நேரில் சொல்லி உன்னுடைய சந்தோஷத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீ இந்த இடத்துக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிடுறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டில் இருந்து கிளம்புறாரு. வேல்விழி கேட்குறாங்க, எங்கே கிளம்பிட்டீங்க? இன்னும் உடம்புல இருக்கிற காயமே ஆறலை, அதுக்குள்ளே என்ன வெளியே வேலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, வீட்டிலே இருக்கிறது ரொம்ப அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலாக்ஸாக போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது கௌதமை மீட் பண்ணுறாங்க சத்யா. 2 பேரும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, எதுக்கு வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது குமரகுரு சொன்னதை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க சத்யா. குமரகுரு இன்னும் 1 மாதத்தில் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப போகிறானா. இன்னும் 1 மாதத்தில் அந்த ரோகிணியோட வாழ்க்கையே முடிய போகுது. வாழ்க்கையே இப்போ தான் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறவளுக்கு வாழ்க்கையே முடிய போகுது. அதை நினச்சி குமரி குமரி அழுதுகிட்டு இருக்கா. வீட்டில் இருக்கிற யாருமே சாப்பிடல தூங்கலை, எல்லாமே கவலையில் இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை, அதுக்கு தான் உன்னை கால் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. வாவ், இது சூப்பர் நியூஸ் தான். உண்மையிலே எனக்கு பட்ட அடி எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. என் வழியே எனக்கு தெரியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, சூப்பர் சத்யா அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துக்கிறாங்க. அப்பதான் பின்னாடி இருந்து குமரகுரு எட்டி பார்க்குறாரு. என்னது, இவ்வளவும் பண்ணது இவங்களா? அப்போ உண்மையிலே ரோஹிணி மேலே எந்த தப்பும் இல்லையா? இந்த கௌதமும் இந்த சத்யாவும் பிளான் பண்ணி தான் ரோஹிணியோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ மட்டும் அன்னைக்கு ரோஹிணி வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோவை எடுத்து குமரகுருக்கு அனுப்பலினா இதையெல்லாம் அவன் நம்பியிருக்கவே மாட்டான், டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்க மாட்டான். உனக்கும் கௌதமுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ சம்மந்தம் இருக்குது, ஏதோ கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதையோ சொல்லி ரோஹிணியை காயப்படுத்தியிருக்க மாட்டான். எல்லாம் நீ பண்ணதுனால தான். ரோகிணி எவ்வளோதான் உன்னை தடுத்தாலும் நீ அவள் ரூமுக்கு போய் ஒளிஞ்ச பார்த்தியா? அங்கே நிற்கிற கௌதம் நீ. அந்த ரோஹிணி மேலே பாவம் தப்பே இல்லை, பாவம் அவள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு ஆதிரை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனால் யாரும் நினைக்கிறதும் நடக்க போகிறதில்ல. நீயும் நானும் நினச்சா மட்டும்தான் இந்த ரோஹிணியோட வாழ்க்கையில் எதுவும் நடக்கும். அது சூப்பர் சாம்பிள் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அந்த ரோஹிணியை இதோட விட்டுறக்கூடாது, அவள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கௌதம். அதான் ஆல்ரெடி சின்ன பின்னம் ஆகி கிடக்கே அப்படின்னு சொல்கிறாங்க
சத்யா, ஆஹா இதோட விடக்கூடாது. அவன் டைவர்ஸே குடுத்தாலும், அதுக்கப்புறம் கூட அவளுக்கு எந்த ஒரு வாழ்க்கையும் அமையவே கூடாது. அப்படின்னு சேடிஸ்ட் மாரி பேசுறான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த குமரகுருக்கு எல்லாமே கிளீனா புரிய ஆரம்பிக்குது. ரோஹிணி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறாரு. வெளிய வந்து நிக்கிறாரு. அவர பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க 2 பேரும். குமரகுரு, "அ நீ எப்படி இங்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்றாங்க சத்யா. "ஏன்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்கியா நான் கேட்குறேன். இவ்வளோ நேரம் நீ பேசுனது எல்லாம் கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன்." அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. "ஏய் விடுடா, அவ கழுத்தை விடுடா." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கௌதம். ஆமா, அவ கழுத்தை பிடிக்கக்கூடாது, உன் கழுத்தை தாண்டா பிடிக்கணும்னு சொல்லி அவருடைய கழுத்தை பிடிச்சி நெருக்குறான். ஏன்டா இப்பதான் அந்த 2 பேரும் அடிச்சிட்டு போனாங்க, அப்போ கூட உனக்கு புத்தி வரலையா? அந்த அடியோட வலி தீரவே இல்லை, அதுக்குள்ளே வந்து இப்படி இவ கூட சேர்ந்து பேசி சிரித்து ரோகிணியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு பார்க்குறியா? இதுக்கப்புறம் ரோஹிணியும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி விரட்டி விரட்டி அடிக்கிறாரு. இத பார்த்துட்டு யாரோ மார்க்கெட்லேருந்து ஓடி போய் ஆதிரை கிட்ட சொல்றாங்க. "உங்க மாப்பிள்ளை உங்க வீட்டு மருமகள போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான் ரோட்ல" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு ஆதிரை, பிரபு, ரோஹிணி எல்லாரும் ஓடி வராங்க மார்க்கெட்டுக்கு. அப்ப பார்த்துட்டு "வேணாம் குமரகுரு வேணாம்" அப்படின்னு சொல்லி தடுக்குறாங்க. "விடுங்க, இவங்க பண்ண வேலைக்கு இதை விட ஜாஸ்தியா வெளுக்கணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரகுரு. "என்ன பண்ணாங்க இவங்க?" அப்படின்னு கேட்குறாங்க ஆதிரை. "என்ன பண்ணாங்களா? என்னையும் ரோஹிணியும் பிரிக்கிறதுக்கு பிளான் போட்டது இவங்க, எக்ஸிக்யூட் பண்ணது இவங்க. இவன் தான் கௌதம். இந்த கௌதம் தான் எங்கள் ரூமில் வந்து ஒளிஞ்சிட்டு அந்த வீடியோவை எனக்கு அமுச்சு வச்சிருக்கான். அது ரோஹிணிக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இதோ இந்த சத்யாவோட வாயிலே சொன்னான். ஆனாலும் நான் ரோகிணி கூட சேரக்கூடாதுன்றதுக்காக பல வேலைகளை பார்த்துருக்காங்க. இவங்க வாயிலே சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. "அடி பாவி, நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணதா? எனக்கே அப்போ டவுட் வந்துச்சு. ஆனால் கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னு சாதிச்ச. இப்போ எல்லா உண்மையும் வெளிவந்துடுச்சுல்ல. அதுதாண்டி, உண்மையும் நேர்மையும் எப்பயும் மறைச்சு வைக்க முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிரை. "சரி விடுங்க, இவங்கள நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிரை. "இல்லை, இவங்களை என் கையால் கொலை பண்ணாதான் எனக்கு நிம்மதி" அப்படின்னு சொல்கிறாங்க குமரகுரு. "இதை பாருங்க, நீங்கள் ரோகிணி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இவங்களை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக போகிறீங்களா? இருங்க, நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க ஆதிரை. போலீஸ் வராங்க. "என்னாச்சு, எதுக்கு கால் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குமரகுரு எல்லாத்தையும் சொல்கிறாரு. "இதை பாருங்க, இவங்க 2 பேரும் தான் கல்ப்ரிட். பிரபு மேலேயும் கார்த்திக் மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் என் காதால் கேட்டேன். ரோகிணியும் என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலையும். இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க" அப்படின்னு சொல்கிறாங்க குமரகுரு. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ரோஹிணி கையெடுத்து கும்பிட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா, ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏ ரோஹிணி, என்ன இது கையெழுத்து கும்பிட்டுக்கிட்டு" அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு குமரகுரு. "இதுக்கப்புறம் உன்னையும் என்னைய பிரிக்க யாராலையும் முடியாது. யாரு சதி திட்டம் தீட்டி உன்னையும் என்னைய பிரிக்க பார்த்தாலும், இல்லை உன் மேலே பழிய போட பார்த்தாலும் நான் அதை நம்பவே போகிறதில்ல. உன்னை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஆதிரையும் பிரபுவும் சந்தோஷமா வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் குமரகுரு ரோஹிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு.